எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்கிற நாட்கள் நம்மக்கிட்ட இல்லவே இல்லைங்க. ஆனால் வாழ்கிற நாட்களில் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மள சந்தோஷமாக பார்த்துக்கணுங்க. அவங்களையும் நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா இந்த காலத்தில் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. ஆனால் இவங்க எதிர்க்கவே உட்காந்து சாப்பிட்டா கூட ஒரு 10 தடவை கேட்டுருவாங்க. சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியான்னு. அந்த அன்பு எல்லார்கிட்டேயும் வராதுங்க. ரோட்டில் இருக்கவங்களாம் சும்மா ஒரு உதட்டு அளவில் வந்து பேசிட்டு போகலாம். ஆனால் உள்ளத்து அளவில் பேசணுன்னா இந்த மாதிரி நம்ம கூட இருக்க பெரியவங்களால மட்டும்தான் முடியும். எங்கேயாவது வெளியில் போனால் எப்படா வருவான்னு சொல்லி வாசல்லையே நின்று பார்த்துட்ருப்பாங்க. அந்த அன்பு இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் தெரியலங்க. அதனால் உங்கள் வயசானவங்க உங்கள் வீட்டில் ஒரு தூண் மாதிரிங்க. உங்கள் பிள்ளைகளை அவங்கள இடத்துல விளையாட விடுங்க, பேச விடுங்க. அவங்க பெரிய பெரிய வியாதிக்கெலாம் சிம்பிளாக மருத்துவம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுங்க. அதனால் வாய மூடு, போய் ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டு அவங்கள தயவு செஞ்சு ஒதுக்கி வைக்காதீங்க. உங்கள் வீட்டு மகாராணி போல் மரியாதையும் அன்பும் மட்டும் கொடுங்க. உங்கள் வீட்டு சொத்தோ பணமோ அவங்களுக்கு தேவையே இல்லைங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அந்த அன்பு கோடானு கோடி பெருகி உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக உங்கள் தலைமுறைக்கே வந்து சேருங்க. எல்லாமே நன்மைக்கே.